விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தால் திமுகவிற்கு பாதிப்பு உள்ளதா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு அமைச்சர் கே.என். நேரு பதிலளித்துள்ளார். விஜய் கட்சி திமுக தொண்டர்கள் திமுகவுக்கு எதுவும் ஒரு பாதிப்பு எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி பதில் வராது. பாதிப்பு வந்தாலும் எதிர்பார்ப்போம், எதிர்த்து நாங்க செய்வோம். அதுதான் நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட போட்டு இன்னைக்கு காலையில அது அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள சண்டை. நாங்க ஒருத்தவங்க வருத்தப்படுவாங்க, ஒருத்தவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்க கீழே உள்ளவங்க எல்லாம் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அவங்களெல்லாம் எப்படி நீங்க நான் சொல்றேன் கேளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற போது சில பேருக்கு நன்மை கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லாம போகும். சில பேர் வருத்தப்படுவாங்க. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போறது தானே கட்சி. யாரையும் விட்டுட்டு போறது இல்லைல்ல. நீங்க அதை விட்டுட்டு போய் இந்த கட்சி எப்படி நடத்துவோம்? யாரு என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன அவருடைய திருப்தி பண்ணுவதுதான் கட்சி நடத்தணும். கட்சி அப்படிதான் நடத்த முடியும். வேற எப்படி? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பதில் வரலன்னு நினைக்கிறேன். அமைச்சர், முதன்மை செயலாளர், கட்சிக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து 2026ல உழைக்கணும். ஏன்னா நம்ம 2024 போல சாதாரணமா கல்யாணத்துக்கு போறேன். அவங்க பொண்ணு மாப்பிள்ள நல்லா தான் இருக்க போறீங்க. வாழ்க வாழ்கன்னு சொல்றோமே, அவங்க என்ன தகராறு இருக்கா அதனால வாழ்கன்னு சொல்றோமா? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து என்கிட்ட கேக்குறீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.